ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியங்கா குமரன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அது தீபாவளினா இதாங்க ரொம்ப ஸ்பெஷலாக தான் வெள்ளை முறுக்கு, காரம் முறுக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தை வந்துட்டு லேசாக வானலில் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதோடனே எடுத்துடலாம். ரொம்ப கலரெல்லாம் ஆகக்கூடாது. கலராக ஆச்சுன்னா முறுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. இது தாங்க முறுக்கு மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட என்னென்னலாம் எடுத்துருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, ஓமம் வாசனைக்காக நல்லாயிருக்கும் முறுக்குக்கு. அது கூடவே கார முறுக்கு சுடுறதுனால மிளகா பொடி எடுத்திருக்கேன். கூடவே பெருங்காயம். இவ்வளோதாங்க முறுக்கு செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ். இப்போது மாவில் 3 ஸ்பூன் எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். முறுக்குக்கு எள்ளு போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அது கூடவே ஓமம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நிறைய போட்டால் கசக்கும். ஸோ வாசனைக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு 2 ஸ்பூன் போதும். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். அப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயம். போட்டாச்சு. எல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை கிண்டி விட்டுடலாம். அப்புறம் காஞ்ச எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துனாலும் முறுக்கு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும். நாங்கள் வந்து காஞ்ச எண்ணெயே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரொம்ப சூடெல்லாம் இருக்க வேண்டாம். லேசாக சூடாக இருந்தால் போதும் எண்ணெய். அதையும் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாட்டோம் ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, எல்லா மாவுலேயும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா மாவில் வந்துட்டு எண்ணெய் வந்து சூடை ஊற்றும்போது ரொம்ப டைரெக்டாக கை வச்சா ஹீட் ஆகிடும். அதனால் ஒரு முறை கிண்டி விட்டுட்டு பிசைறது நமக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா முறுக்கு நம்ம பிழியும் போது சில இதெல்லாம் உடஞ்சிரும். அதனால் உடையாமல் அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி இருக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். அப்போ முறுக்கு சுடலாம். உள்ளார வச்சு இப்படி தான் நல்லா கேப் விட்டு ஃப்ரீயாக சுடணும். சுற்றி முடித்ததும் இதை வந்து எட்ஜில் வந்து நல்லா முறுக்கு மேலே அழுத்தி விட்டுணும். ஏன்னா முறுக்கு அப்போ தான் எண்ணெயில் போட்டதும் பிரியாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், மேலே வரணும். வந்துச்சுன்னா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் எண்ணெய். இப்போ நம்ம முறுக்கை போடலாம். முறுக்கு போட்டாச்சு. முறுக்கு போட்டதும் ரொம்ப எண்ணெயோட சலசலப்பு வரும். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கும் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப கேப் விட்டு தான் சுடணும். ரொம்ப நெருக்கமாக சுட்டோங்கன்னா நமக்கு முறுக்கு எடுக்கும்போது கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு சுடணும். இந்த மாதிரி பாருங்கள், 3 சுற்று தான். அதில் எட்ஜு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் அடியில் தட்டு கூட வச்சுக்கலாம். அது மேலே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி கரண்டியே வச்சுக்கிறோம். முக்கியமாக எட்ஜை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. இது கார முறுக்கு தான். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே தான் நம்ம முறுக்கு எடுக்கணும். இப்போ பாருங்கள், அடங்கிடுச்சு. ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ரொம்ப செவந்தெல்லாம் விடக்கூடாது. கரெக்டான இதில் எடுக்கணும். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு எல்லா முறுக்குமே.
எல்லாம் சேம் கலரில் இருக்குது பாருங்க. பார்த்து பார்த்து எடுக்கணும். இப்போது கார முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு கார முறுக்கு செமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி நான் ட்ரெடிஷ்னலாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வெள்ளை முறுக்கு எப்படி செய்யணுன்னா, நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்தோம். மிளகாத்தூளுக்கு மட்டும் போடாமல் மற்றதெல்லாம் எள், ஓமம், உப்பு, பெருங்காயம் போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்துட்டு மாவு புளியறதுல போட்டுட்டு கரண்டியில் வச்சு முறுக்கு புளிய போகிறோம். மிளகாத்தூள் மட்டும் போடாமல் சுட்டோங்கன்னா அது வெள்ளை முறுக்கு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இதுவும் அப்படி தான் நல்லா கேப் விட்டுட்டு அதோடைய எட்ஜை வந்துட்டு இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இவ்வளோதாங்க, சேம் தாங்க. வெள்ளை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்ன பின்னாடி தான் நம்ம முறுக்கு எடுக்கணும். வெள்ளை முறுக்குன்றதுனால பார்த்து எடுக்கணும், ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துருக்கோம். வெள்ளை முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் பண்ண பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கி நம்ம வெள்ளை முறுக்கு கார முறுக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.